இதுதான் பார்த்தீங்கன்னா பச்சை மலைக்கான உள்ளே வரதுக்கான வழி. வந்தவொடனே இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இதுதான் ஏறத்துக்கான வழி. அது இறங்கிறதுக்கான வழி தனியாக வச்சுருக்காங்க. மேலே போய் பார்ப்போம். இதுக்கு வந்து 2 வீலர் ஏறத்துக்கான வழிலாம் இல்லை. இந்த மலைக்கு நடந்து மட்டும் தான் போக முடியும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் ஏதோ இருக்குது, காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு படிக்கட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து சிவன் கோயில் போகிறதுக்கான வழியாம். அது வந்து பக்கத்தில் இருக்க ஒரு மலை. அந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் 4 வீலர்லாம் போகலான்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது நடக்கிறதுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா வயசானவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடக்கணும். இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தால் செமையாக இருக்கும். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்ந்த மாதிரிலாம் இல்லை, காலியாக தான் இருக்குது. இப்போ தான் வெட்டியிருக்காங்க போது. சைடில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க போயிட்டு வரணுன்றது. ஆனால் எப்போ போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் போட்டு வச்சுருக்காங்க சைடில். எல்லா இடத்துலையும் ஒரு குப்பை தொட்டி அந்த மாதிரி வச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வைக்க மாட்டேங்கிறாங்களே. வரவங்க முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் எல்லாம் அங்கங்கே போடாதீங்க. கையில் வச்சுருந்து கூட கீழே போயிட்டு ரோட்டில் குப்பை தட்டி இருக்காங்க, போட்டுருங்க. படிக்கட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக வச்சுருக்காங்க. எவ்வளோ தூரம் நடக்கும் இங்கே இருந்து இல்லைங்க. அந்த வியூ பாயிண்ட் காட்டுறேன் பாருங்கள். இந்த மலை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சானிட்டு வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் சர்வீஸ் ரோடு இருக்குங்க இல்லையா, பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரோடு போகும். அந்த ரோடு வழியாக தான் வரணும் வந்து மலைக்கு. ஒரே ரோடு தான் அங்கேருந்து. இந்த இதுக்கு வந்து பச்சை மலை நகரம்னு வச்சுருக்காங்க இந்த ஏரியாவுக்கு. இல்லைங்க, இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் காட்டுறேன். பார்த்திங்களா, இங்கே ஒரு வழி மாதிரி போட்டு நடந்து போயிருக்காங்க. ஆனால் இது வந்து வழி கிடையாது, யாரோ சும்மா நடந்து போகிறாங்க. அந்த மாதிரிலாம் நீங்களும் அந்த மாதிரிலாம் நடந்து போகாதீங்க. ஏன்னா மழை என்ன இருக்கும்னு சொல்ல முடியாது. பூச்சி என்ன நினச்சிருக்கலாம், பாம்பு என்ன கரைச்சினோட எதுவும் பண்ண முடியாது. இங்கே யாருனாச்சும் இங்கே இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியலாம், அதனால் அவங்க போயிடலாம். நீங்கள் வரும்போது கொஞ்சம் சுதாரிச்சுட்டு போங்க. யோசிச்சு இன்னும் எவ்வளோ எத்தனை படிக்கட்டு இருக்குன்னு தெரியல, இன்னும் போயிட்டே இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த பல்லவரம் மலை க்ளீனாக தெரியும். பல்லவரம் மலை, திருசூர் மலை, இப்போ எல்லாமே ஸோ நம்ம மேலே போகலாம். மூச்சாகுது இதுக்காட்டியும். ஏன்னா மலைக்கு நடந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மலைக்கு நடந்தால் வரணும். தண்ணி கேன் கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க.
இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் வருவாங்களாம். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கோயில்கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது கோயில். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சுக்க மாட்டேன் தான் நடந்து போவாங்க. நம்ம கீழே இறங்கி போகும்போது நான் உங்களுக்கு அந்த இடத்துல உள்ளே போய் காட்டுறேன். வாவ் இல்லைங்க, நான் போய் காட்டுறேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. தெரியுதுங்களா? அது என்ன தண்ணி? அது ஏரியா என்னன்னு தெரில. என் கேமரா பார்த்தீங்கன்னா கேமரா ஜஸ்டிஃபை பண்ணாது. நேர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இடம். அது ஏரியா அப்படியே காட்டுறேன். இன்னும் போகிறதுக்குலாம் சூப்பராக இருக்கு. மலைக்கு மேலே போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு காட்டுறேன் மிச்சத்தை. மற்ற மலைங்க மாதிரி இந்த மலையில் ஒன்றும் அவ்வளோ குப்பை போட்டு வைக்கல. அது வரைக்கும் சந்தோஷம். ஈவன் நம்ம போன மலைங்கெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஊர்பட்ட பிளாஸ்டிக் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஏவா கோயில்கிட்ட வந்தாச்சு. இன்னும் மழை பெய்ய காட்டு. இங்கேருந்து வியூ பாயிண்ட் பாருங்கள். சீர்சாம் சூப்பராக இருக்குது. செருப்பு எங்கேயே கழட்டி விட்டுடலாம். சென்னையில் இப்படி ஒரு இடமான்ற மாதிரி இருக்குது எனக்கு. இது வரைக்கும் எல்லாரும் கேள்விப்பட்டது வந்து பலாவரம் மலை, திருசலா மலை தான் முக்காசி கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த மலை பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு. கோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா பூட்டு போட்டிருக்காங்க. முருகர் கோவில் இது. வா, நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஏரி ஒன்று தெரிஞ்சுதுன்ட்டு,
அது வந்து அந்த சென்ட் மேரி ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ஏரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏரி தான் அது. சுருங்கி போயிடுச்சு போல ஏரி. சீரியஸ் சொன்னோம்னா அந்த இடம்லாம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். யாரா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க, இல்லைனா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க, அந்த மாதிரி ஆளுங்களாம் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். பக்கத்தில் ஒரு ஐடி கம்பெனி இருக்குது இல்லைங்க, இல்லை அந்த ஐடி கம்பெனியா, இது ஐடி கம்பெனியா ஃப்ளாட்டானே தெரியல. சரி, சூப்பராக இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மலை தான். இங்கே இன்னொரு மலை ஏதோ பக்கத்தில் சொன்னாங்க, சிவன் கோயிலுக்குன்ட்டு. அதான் கீழே இருக்கார் சிவன், அதை அதையும் காட்டுறேன். சாயந்தர டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இடம். தெரிதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த ஏரி மழை சூப்பராக இருக்குங்க. நிறைய செடிங்கெல்லாம் இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மாதுளம்பழம் செடி இருக்குது. இந்த மாதிரி நிறைய செடிங்க இங்கே இருக்குது. பட் கிட்ட போக முடியாது. இந்த கொஞ்சம் மலை மேலே தான் பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் இருக்கார். இதான் இந்த வீடியோ. மலை பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக தான் இருக்குது, அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நின்று நிதானமாக வரணும். மூச்சு வாங்க, தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி கேன் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலையில் வரும்போது சாயந்தரம் வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் சாயந்தரம் ஒரு 4:30 ஒரு 5 மணிலாம் வந்து வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்ல ஒரு சில்லுன்னு கிளைமேட். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியான டைமு, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயில் ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கு கிளைமேட் பார்க்குறதுக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு ஏதாச்சும் இடத்த நான் லொக்கேட் பண்ணி கட்டாயம் நான் எடுத்து போடுறேன் வீடியோவா. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பச்சைமலை முருகர் கோவில். மலை மேலே தான் நம்ம வந்து வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இதான் இந்த மலையோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது ஸ்டெப்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு, சிவன் கோவில். அது நான் வந்து தனியாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன். சப்போஸ் அதுவும் இந்த மலையோட தான் லிங்க் வர மாட்டுச்சுன்னா அந்த வீடியோ வந்து நான் போட மாட்டேன். ஓகேங்களா? மறக்காம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துங்க உடனே. அப்போ தான் உங்களுக்கு திருப்பி நிறைய வீடியோஸ் வரும். போகிற வீடியோஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட லொக்கேஷன் நான் எனக்கு கீழே போடுறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பார்க்க வேண்டிய விஷயம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஊர் விட்டு ஊர்லாம் போய் பார்க்குறாங்க என்னென்ன இருக்குது இந்த இடத்துல இப்படிலாம் இருக்கான்ட்டு. பட் நம்ம சென்னையிலே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்காம இருந்தால் நல்லா இருக்கும். சொல்லுங்கள், இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் வந்து சென்னையில் இருக்கவங்க ஒரு 25 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். 50 கிலோமீட்டரில் இருக்கவங்க வந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய பஸ் இருக்குது. வந்து இறங்கினா கூட டிவி ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் வந்து ஃபயர் ஆஃபீஸு பக்கத்து கொஞ்சம் தூரமே நீங்கள் நடந்து வந்துடலாம். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அங்கேருந்து மேக்ஸிமம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் நடக்கிற மாதிரி. அப்படியே பேசி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கூட பேசிக்கிட்டு அப்படி ஜாலியாக வந்துடலாம். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிற இடம். கோயில் இப்போ நான் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா கோயில் வேறு சாத்தி வச்சுருக்காங்க. சாயந்தரம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல. இது பாருங்களேன், படிக்கட்டு போய் அப்படி திரும்புது. ரொம்ப செங்குத்தாக தான் இருக்கும், மூச்சுவாங்க. சரி, சொல்லியிருந்தேன் இல்லையா, கீழே வந்து ஒரு பாதை மாதிரி போகுது. அந்த இடத்த வந்து நான் காட்டுறேன்.
தெரியுதுங்களா? நடந்து வந்து இந்த கல் மலைலாம் நடந்து போயிருக்காங்க போல இருக்குது. இந்த கல் எங்கே போகுது? இந்த பாறைங்கிட்ட தான் போகுது. தெரியுதுங்களா? உங்களுக்கு போய் நான் காட்டுறேன். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே கிடையாது, நம்ம மட்டும் தான் இருக்கோம். கொஞ்சம் பயமாக இருக்கு. தெரியுதுங்களா? வா, இது அப்படியே போனால் அந்த டேங்க்கு வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.